பிரைசலாட். என்னுடைய வாழ்க்கையில் வந்து இந்த 24 வந்து கடக்க வச்சதுக்கு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். என்னென்னா, நிறையா விஷயம் வந்து எனக்கு மோஸ்ட்லி வந்து எனக்கு படிக்க தெரியாது. ஏன்னா எனக்கு வந்து நான் கம்மியாக தான் படிச்சிருக்கேன். ஆனால் இப்போ வந்து 8th வந்து நான் எக்ஸாம் எழுதினேன். ஆனால் அதை வந்து என்னென்னா, படிக்க தெரியாதுன்றப்ப ஒரு விஷயம்னாலும் இவங்க பாஸ் ஆவா, இவளுக்கு படிக்கவே தெரியாது, இவங்க பாஸ் ஆக போகிறான்னு கேட்டேன். அநேக வாயில் கடவுள் வந்து கிருபை செஞ்சு அந்த இடத்துல வந்து என்னை பாஸ் ஆக்க வச்சார். இப்போ நான் வந்து 10வது எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கும் அவருடைய கிருபை தான். ஏன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளோ ஞானம் கிடையாது. ஆனால் ஏசப்பா கிட்ட வந்ததுனால எல்லாத்தையும் எனக்கு கொடுத்தாரு. ஞானத்தை கொடுத்தாரு, தைரியத்தை கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்தாரு. நான் கடவுளுக்கு கோடான கோடி நன்றியை சொன்னேன். ஏன்னா ஒரு ஒரு லேடி வந்து தனிமையாக எப்படிலாம் வாழ்ந்தாங்கன்றதுக்கு நானும் ஒரு உதாரணமாக இருக்கேன். ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு ஒரு பெண்ணாக நின்று அந்த குடும்பத்தை எப்படி சமாளிக்கணும். ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா என் புருஷன் தயவுலே தான் நாங்கள் வாழ்ந்தோம். இந்த மாதிரி எங்கள் சின்ன இதில் தான் நாங்கள் இருந்தோம். ஏன்னா கூட்டு குடும்பமாக தான் இருந்தோம். இன்றைக்கி நான் அநேகர் பேருக்கு நான் சாட்சியாக இருக்கணும்னா, நான் தனிமையில் வந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் இறந்ததுக்கப்புறம் நான் தனிமையாக வாழ்ந்தேன், தனிமையில் இருக்கிறேன். எவ்வளவோ அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண வச்சார், தைரியத்தை கொடுத்தாரு. ஒரு இடத்துலையும் வந்து கடவுள் வந்து எங்களை நிறைய வழி நடத்தியிருக்காரு, அற்புதம் செஞ்சுருக்காரு. இந்த வருஷம் வந்து எனக்கு நான் கஷ்டத்தையும் தாண்டினேன், அதுக்கு கஷ்டத்தை தாண்டி மீறவும் வச்சுருக்காரு. அந்த கஷ்டத்தை தாண்டி மீறவும் வச்சுருக்காரு. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. எங்கள் பாஸ்டர்மாவுக்கும் நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா கோழையாக இருந்தவளை எங்களை வீரமாக வளர்க்க வைக்கிறாங்க அவங்க மூலிமா தான். நான் உங்களுக்கும் பாஸ்டர்யாக்கும் பாஸ்டர்மாவுக்கும் நன்றி சொல்கிறேன்.